லைஃப்பில் வந்து ஒரு வெப் சீரிஸை பார்த்து நான் இந்தளவுக்கு ஃபீல் பண்ணி வந்து பேசுவேன் அப்படின்னு நான் கூட நினச்சி கூட பார்க்கல. இதான் ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு நான் பேசுகிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த ரீனாவும் விஜயும் வந்து பார்த்திங்கன்னா மீட் பண்ணிக்கிட்டு முதல்ல வந்து அவங்கள அப்பான்னு கூப்பிட்ற இந்த சீக்வன்ஸை பார்த்து நான் ரொம்ப ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டேன். மொத்தமாக ஒரு 4-5 எபிசோட் தான் நான் பார்த்தேன். அப்புறம் ரீல்ஸில் நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன கிளிப்புக்கு பார்த்தேன். அதுக்கப்புறமேட்டு ஃபஸ்ட்டு சீசனில் இருந்து அவங்களுடைய லவ் ஸ்டோரி எல்லாம் பார்த்தேன். இந்த செகண்ட் சீசனோட அந்த 100வது எபிசோடு வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து ஒரு இம்பேக்டை வந்து மனசுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்துருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. அப்பா என்னை கூட்டிகிட்டு போயிருப்பா, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலப்பா, எல்லாருமே பொய் சொல்கிறாங்கப்பா, எல்லாருமே உண்மையாகவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி வந்து அந்த விஜய் கேரக்டர் அந்த கார்த்திக் குமார்ட்ட வந்து அழுகிற சீனாக இருக்கட்டும், அதுக்கு வந்து கார்த்திக் குமாரோடைய அந்த ஆக்டிங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவர் அரெஸ்ட் ஆகிட்டு போகும்போது ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்பா என்னை விட்டுட்டு போயிடாதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுற அந்த சீக்வன்ஸ்லாம் பார்க்கும்போது நிஜமாலுமே சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. டைரக்டர் ரொம்ப அற்புதமாக வந்து பண்ணியிருக்காப்புல. அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். உண்மையாக சொல்லணும்னா இந்த காலத்தில் 100 எபிசோடு பண்ணுறது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த 100 எபிசோடுக்குள்ளே ஆடியன்ஸை கொஞ்சம் கிரிப்பாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதே மாதிரி மனசுக்கு நெருக்கமான ஒரு எப்படி சொல்கிறதுனா, அந்த காதல் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நிறைய கதைகளை நம்ம பார்த்துருக்கோம். பட் ஆனால் அந்த காதலுக்குள்ளே அந்த டெலிவர் பண்ண விதத்தில் வந்து உண்மைத்தன்மை இருந்தால் மட்டும்தான் அது மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு இம்பேக்ட் உருவாக்கும். ஸோ இந்த ரீனா அப்படிங்கிற அந்த கேரக்டருக்கும் அந்த விஜய் அப்படிங்கிற கேரக்டருக்கும் இடைப்பட்ட அந்த பாச பிணைப்பு அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஆரம்ப டைம்லேருந்து ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்குது, நம்ம 2 பேத்துக்குள்ள ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற அந்த பேச்சுகள் தாண்டி வந்து அதற்கு மேலே அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு அட்டாச்மெண்ட் வந்து கடைசியில் அது உடஞ்சி அப்புறம் ஆக்சிடென்ட் ஆன பிறகு இப்போ அந்த ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து அவங்களை காப்பாற்றி கொண்டு வந்து அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சியான இந்த சம்பவம் நடக்கும்போது நிஜமாலுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, அதை டெலிவர் பண்ணி 4 பேர்ட்ட சொல்லணும், இதை வந்து மைண்டுக்குள்ளே வச்சுருக்கேன், நான் வெளியே போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருந்தது. நிஜமாக சொல்கிறேன், ரொம்ப அற்புதமான வேலையை பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு நல்ல சீரிஸ் பார்க்கணும், உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான இம்பேக்டை மைண்டுக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னா இந்த சீரிஸ் பார்க்கலாம். ரொம்ப லைட் ஹார்ட்டடான ஒரு சீரிஸாக இருக்குது, ஆனால் ரசிக்கும்படியாக இருக்குது. அதாவது ஒரு டாக்டர் அப்படிங்கிற அந்த வேலைக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் நடக்குது, அவங்க நிறைய மெடிக்கல் டேர்ம்லாம் சொல்கிறாங்க, ஆனால் அதெல்லாம் ரசிக்கும்படியாக இருக்குது. நம்மளை எப்படி சொல்கிறேன்னா, இது குட் டாக்டர்னு சொல்லிட்டு வந்து இங்கிலீஷில் வந்து ஒரு சீரிஸ் இருக்கும், அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொரு மெடிக்கல் டேர்ம்லாம் சொல்லும்போது நமக்கு ரொம்ப ஏன்னா நம்ம சாமானிய மக்கள் தானே, நமக்கு ரொம்ப பெருசாக தெரியாது. ஆனாலும் அதையும் தாண்டி அதை ரசிக்கக்கூடிய அளவிற்கு டாக்டருடைய அந்த தியாகம் அதெல்லாம் தெரியும்ல, அவங்க எவ்வளோ மெனக்கடுறாங்க ஒரு உயிரை காப்பாற்ற அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் ரொம்ப அற்புதமாக உணர வச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த ரீனா கேரக்டரில் நடித்த பிள்ளையாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து விஜய் கேரக்டரில் நடித்த கார்த்திக் குமார் ஆகட்டும், அவங்க 2 பேர்த்துக்கும் ரொம்ப பெரிய ஒரு பிரேக் த்ரூ வாழ்க்கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த சீரீஸில் இந்த கேரக்டரை தாண்டி அவங்க லைஃப்பில் இன்னொரு சீரீஸில் வந்து பிடிக்க முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கார்த்திக் குமார் வாழ்க்கையில் பல வழிகளை கடந்து இந்த இடத்த நான் பிடிச்சிருக்கேன், ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அந்த சந்தோஷம் அவருடைய வாழ்க்கையில் நிலைக்கிட்டோம்.